அவ்வளவுதான் மக்களை, நம்ம முடிச்சு விட்டாங்க அப்படிதான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கான எபிசோட்ல என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன நடக்க போகுது, இதுல யாரு வின் பண்ணா, யார் தோத்து போனா, எப்படி தோத்து போனாங்க, யாரு துரோகத்தின் வலையில சிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ மக்களே, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட்ல வீக்லி டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். முத்துக்குமரன் இவங்க எல்லாம் ஒரு அலைன்ஸா விளையாண்டுட்டு இருந்தாங்க. முத்துக்குமரன் ப்ளூ டீமும் எல்லோ டீமும். சோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல சொல்லியிருப்பேன், இந்த ஒரு துரோகம் நடந்துச்சு, ஒருத்தன் பேச்சுவார்த்தைகளுக்கு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜாக்லின் ஜெஃப்ரியோட ஜாயின் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. சோ இந்த கேம்ல இன்னைக்கு வின் பண்ணிருக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல எவனை வெளியே அனுப்பணும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அவனுக்கு தான் ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க அப்படிதான் சொல்லணும். சோ நேற்று வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மழை அதிகமா இருக்கு. சோ மழை அதிகமா இருக்கிறதுனால லேட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கேம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. யாரு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜாக்லின் பிளான போட்ட மாதிரியே ஜாக்லினும் ரயானும் சேர்ந்து பிங்க் டீமோட ஜாயின் அடிச்சிட்டாங்க. பிங்க் டீமோட ஜாயின், அதாவது ஜெஃப்ரி டீமோட ஜாயின் அடிச்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா முத்து டீமை ப்ளூ டீமை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணி காலி பண்ணிருக்காங்க. சோ இது பெரிய துரோகம், ஒரு பச்சை துரோகம் அப்படின்னு தான் சொல்லுவேன். சோ ஏதோ பண்ணி முடிச்சிட்டாங்க, ஏதோ பண்ணி தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ போனதா போனீங்க, சரி அடுத்து என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா ரஞ்சித் டீமு ரயானு இவங்க இந்த எல்லோ டீமும் பிங்க் டீமும் சேர்ந்து சண்டை போட்டு பிங்க் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா பிங்க் டீமை தோக்கடிச்சு எல்லோ டீம் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிருக்காங்க. இன்னைக்கான எபிசோட்ல எல்லோ டீம் தான் டாஸ்கை வின் பண்ணிருக்காங்க. சரி, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு போயிருக்குன்னு பார்த்தா இந்த கொடுமையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவன் இந்த வாரமா வெளியே போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அவன் லைவ் பார்க்கும்போது அப்படிதான் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வெளில போவான்னு பார்த்தா இவனை திருப்பி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்து உள்ள உட்கார வச்சிருக்காங்க. என்ன வேணா நடக்கலாம், எப்படி வேணா நடக்கலங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. பட் ரயானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள. ரயான்ட்ட தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கு. சரிங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் மண்டையை நல்லா கழுவி விட்டாங்க. ரஞ்சித் மண்டையை நல்லா கழுவி, சார் நீங்க உங்களோட ரயான் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கான் சார், நீங்க ஆல்ரெடி ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருக்கீங்க, அதனால அப்படி இப்படின்னு சொல்லி ஜாக்லினும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சொம்படிச்சிருப்பாங்க ரயானுக்காக. சோ ரயானுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்னக்கான டாஸ்க்ல பிங்க் டீம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ டீமை காலி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பிங்க் டீமையும் காலி பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ ரயானுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? ஓகே. இப்போ வந்து இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போறா அப்படின்னு கேட்பீங்க. சோ மிட்வீக் எவிக்ஷன் கிடையாது. நாளைக்கு வியாழக்கிழமை மிட்வீக் எவிக்ஷன் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். சோ கண்டிப்பா நாளைக்கு மிட்வீக் எவிக்ஷன் வந்து கிடையாது. அது இல்லைன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்துருச்சு. சோ மிட்வீக் எவிக்ஷன் இல்லாம ரயான் காப்பாற்றப்பட்டுட்டார் அப்படின்னா அன்சிதா அண்ட் ரஞ்சித் இவங்க ரெண்டு பேரும் இந்த வாரம் எவிக்ட் ஆகிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ அப்படி இல்லை அப்படின்னா எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ங்கிறது இந்த வாரத்துக்கு கிடையாது தம்புடு, அடுத்த வாரத்துக்கு. சரிங்களா? அடுத்த வாரத்துல தான். சோ தலைவனுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா போகும்போது தம்பி அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு தான் சொல்றது வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ வரைக்கும் அபிஷியல்லையும் சரி அன்அபிஷியல் ஓட்டிங்லையும் சரி ரஞ்சித், ரயானு, அன்சிதா 3 பேர் தான் கீழே இருக்காங்க. இதுல ரயானும் ரஞ்சித் தான் ரொம்ப பாட்டம்ல இருக்காங்க. சரிங்களா? அதுக்கு மேலதான் அன்சிதா வந்திருக்காங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன நடக்குங்கிறத நீங்க வந்து கமெண்ட்ல போட்டு விடுங்க. ரயான்ட்ட நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வேற யார்ட்ட மாத்தி விட்டுட்டு போங்கன்னு சொல்லுவாங்களா, இல்ல ரயானை வச்சுட்டு அன்சிதாவையும் ரஞ்சித்தையும் வந்து எவிக் பண்ணுவாங்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரயானுக்கு போனதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.